சுடிதார் போட்டவலாம் நல்லவளும் இல்லை, அதே மாதிரி ஜீன்ஸ் போட்டவலாம் கெட்டவளும் இல்லை. இது எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற அப்படி தானே கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து 20 இயர்ஸ் ஆஃப் மன்மதன். ஸோ மன்மதன் படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் இதுதான். உண்மையாகவே அப்படி தான். சுடிதார் போட்டிருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லவங்க அப்படியும் கிடையாது. அதேமாதிரி ஜீன்ஸ் போட்டு சுற்றுறவங்க எல்லோரும் கெட்டவங்க அப்படின்னும் கிடையாது. எனக்கு இந்த படம் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எப்பவுமே பசங்க பண்ணுற தப்பை தான் நிறைய படத்தில் வந்து காட்டுவாங்க. இந்த படத்தில் தான் பெண்களும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்றதும் காட்டுவாங்க. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா, பசங்க மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்க, பொண்ணுங்க எல்லோரும் நல்லவங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். பொண்ணுங்களும் தப்பு பண்ண தான் செய்கிறாங்க. பொண்ணுங்களும் நல்ல பொண்ணுங்க இருக்காங்க, கெட்ட பொண்ணுங்க இருக்காங்க. அதே மாதிரி பசங்களும் நல்ல பொண்ணுங்க நல்ல பசங்க இருக்காங்க, கெட்ட பசங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இது பண்ணுவேன். அப்படியே பசங்களை மட்டும் அப்படியே குற்றம் சொல்கிற கேரக்டர் நான் கிடையாது. ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மன்மதன் வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் சிம்புவோட ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட டைலாக்ஸு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை தூக்கி வச்சதுக்கு இன்னொரு ரீசன் வந்து யுவன் சங்கர் ராஜா. அவரோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸ் ஐயோ ஒன்றுமே கண்ணில் ஒத்திக்கலாங்க. அப்படிப்பட்ட சாங்ஸ் எல்லாமே. ஸ்டார்டிங் தத்தை தத்தை சாங்காக இருக்கட்டும், ஒரு ப்ளே பாய்க்கு எப்படிப்பட்ட லிரிக்ஸ் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா வைபாக இருக்கும் அந்த சாங்கும். ஸோ எஸ்டிஆர் எப்பயுமே வந்து மன்மதன் அப்படின்னா எனக்கு முதல்ல எஸ்டிஆர் தான். அதுக்கப்புறம் அந்த பேருக்கு மற்ற யாரையும் நான் வந்து பார்த்ததில்ல. ஏன்னா எப்போயுமே ஆளினால் மன்மதன் எஸ்டிஆர் மட்டும்தான். அவர் தான் இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே மன்மதன்னா எப்பயுமே அது எஸ்டிஆர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ லவ் மன்மதன். இந்த படத்தில் சாங் சொன்னேன்ல, ஃபஸ்ட் தத்தை தத்தை சாங், அப்புறம் மன்மதனே நீ அந்த சாங், அப்பா சச் அ ஒண்டர்ஃபுல் சாங். அதாவது எப்பயுமே நிறைய பாட்டில் வந்து ஆண்கள் தான் பெண்களை வர்ணிக்கிற மாதிரி இருக்கும். மெஜாரிட்டியாக அந்த மாதிரி சாங்ஸ் தான் நிறைய இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து ஆண்களை வர்ணிக்கிற மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு இடம் ப்ளேஸ் பிடிச்சது இந்த பாட்டு தான். ஐயோ, இந்த பாட்டு பார்க்கும்போது அப்படியே நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் சிம்பு மேலே. அதில் சிம்பு பண்ணுற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், அந்த உதட அப்படியே கை வச்சு இப்படி பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பு பண்ணுறது. மன்மதன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருப்பார் அந்த சாங்கில். சிம்பு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாருங்க அந்த அதுவும் அந்த சாங்கில் சிம்பு ஒயிட் ஷர்ட்டில் பார்க்கும்போது வாவ், சச் அ ஹேண்ட்ஸம் கை அப்படி தான் இருப்பார். அப்புறம் வந்து அந்த பாட்டு ஒன்று, அதுக்கப்புறம் காதல் வளர்த்தேன். ஐயையோ, அதாவது நமக்கு லவ்வும் இல்லை ஃபெயிலியரும் இல்லை, அப்படி இருக்கிற நமக்கே அந்த பாட்டு கேட்கும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் நமக்கு லவ் ஃபெயிலியர் ஆகி சிம்பு மாதிரி ஃபீல் பண்ணினுங்கிற மாதிரி. அதுதான் அந்த பாட்டோட பவரே. நம்ம சாதாரணமாக இருந்தாலும் நம்மளை வந்து சுகமாக்கிடும். சச்ச பெரிய சாங், அது வந்து பெரிய சாங்காக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங்கு. அப்புறம் வந்து கடைசியில் என்னாசை மைத்திலியே சாங், அதாவது படம் வந்து ரொம்ப அப்படியே சோகமாக போவோம். அவன் வந்து ஜெயிலில் மாட்டிப்பான். அதுக்கப்புறம் படம் அப்படியே போகும்போது நம்ம த்ரில்லராக போகும்போது கடைசியில் ஒரு பாட்டு வந்து நம்மளை வந்து ஒரு ஃப்ரீ பண்ணிவிடும். அந்த டைமில் அந்த பாட்டு வந்து நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி கடைசியில் ஒரு குத்து சாங், நல்ல சாங்காக இருக்கும். அதுவும் அந்த சாங்கும் சூப்பராக இருக்கும், என்ன ஆசை மைத்திலியே சாங்கு. அதே மாதிரி அண்ணன் தம்பி சாங், அதுவும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே கஷ்டமாக சொல்லும் போது கரெக்டாக அந்த சாங் வந்து அது ஒரு பூஸ்டப் பண்ணும் ஆடியன்ஸை, நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம தலைவர் மூக்கில் ரத்தம் வரும்போது வர பிஜிஎம் தான் அந்த சீனே மாஸ் பண்ணும். அதான் சொல்கிறேனே, இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா எங்கேயோ கொண்டு போயிருப்பார் படத்தை. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த படம் கேடிவியில் சன் டிவியில் எப்போ பார்த்தாலும் உட்காந்து பார்ப்பேன். இந்த படத்தில் வர பாடல்கள் கோசமே நம்ம பார்க்கலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு சீனில் கடைசியாக அந்த ஒரு பொண்ணு பாடியை வந்து அந்த கரண்ட்டில் வச்சு எரிக்கும்போது சிம்பு வந்து சுவிட்ச் போடலான்னு வரும்போது அங்கே ஒரு எலி வந்து இருக்கும். அதை வந்து அவர் எடுத்துட்டு அதை இது பண்ணுவார். அந்த சீன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிம்பு வந்து அந்த பொண்ணோட லவ்வரை பார்ப்பான்ல, அந்த வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை அடிப்பான்ல, அப்போ வந்து சொல்லுவார், அவள் கூப்பிட்டதால நீ போன, அப்படி தானே, அவள் கூப்பிடலன்னா நீ போயிருக்க மாட்டேன், ஒருவேளை கூப்பிட்டா போவேன். அந்த சீன் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அடடா எப்படி மடக்கினாப்பா அப்படி பேசிட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த சீனு. அதாவது அப்படியே இப்போ டைலாக் திருப்பி நமக்கு ஆன்சரே வரக்கூடாது, அப்படி ஒரு கொஷின் கேட்பார் சிம்பு. ஓவரால் இந்த படத்தில் சிம்பு ஆக்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா நடிச்சிருப்பார்.
அப்புறம் சிம்பு, ஜோதிகாவுக்கு சின்ன சின்ன க்யூட் சீன்ஸ்லாம் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், "உங்க பேர் என்ன?" "மைதிலி." "அப்போ என்ன காதலி." அது குட்டி குட்டி மன்மதன் திங்ஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த படத்தில். அப்புறம் மொட்டை மதன் வந்து தூக்கு மாட்டிக்க போவார்ல, அப்போ வந்து சிம்புவோட ஆக்டிங் அடடா! அவர் அந்த மொட்டை மதன் வந்து பாய் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கஷ்டமாக இருக்கும். அந்த சீன் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தூக்கு மாட்டிக்கினதுக்கப்புறம் அப்போல்லாம் அந்த கதவு திறக்க முடியல. அதுக்கப்புறம் ஆனால் கதவு திறக்க முடிஞ்சுது. ஒரு வேளை அதுக்கப்புறம் ஃபோர்ஸாக ட்ரை பண்ணியிருக்கலாம். அது நமக்கு காட்டல. உடனே வந்து அவங்க கதவு திறக்கிற மாரி காட்டுவாங்க. அது லைட்டாக கொஞ்சம் நம்பாத மாரி இருக்கும். மேபி அவர் ஃபோர்ஸாக இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி கூட நடந்திருக்கலாம். இந்த படத்தில் அப்படியே ட்ராவல் ஆகும். முதல்ல மதன் தான் இந்த கொலைலாம் பண்ணுறாருன்னு தெரிய வரும். அப்புறம் மதன் வந்து இந்த மாதிரி மொட்டை மதன் தான் வந்து இந்த கொலைலாம் பண்ணுறான், நாங்கள் ட்வின்ஸு அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு தம்பி இருக்கான், அவன் என்ன மாதிரியே இருப்பான். ஒருவேளை அவன் தான் கொலை பண்ணுறானோ அப்படின்னு தோணும். கடைசியில் தெரிய வரும் இல்லை அது வந்து அது வேறு கதை, இவன் வந்து போலீஸ் வந்து ஏமாற்றிருப்பான்னு சொல்லும்போது அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மொத்தத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட கருத்துக்கள் உங்களுக்கு என்ன சொல்ல தோணும் இந்த படத்தை பற்றி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் சி நீங்கள் யார் ஃபேன், எஸ்டிஆர் ஃபேனா இல்லை யார் ஃபேன் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், பார்ப்போம். தேங்க்யூ.